வேகத்தை பற்றி கவலை கொண்டிருந்தால், உங்கள் கார் அதிக மைலேஜ் கொடுக்கவில்லை என்றால், போதுமான செயல்திறனை வழங்கவில்லை என்றால், கையில் உள்ள இந்த டூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ப்ளூடூத் குரூஸ் கட்டுப்பாடு டூல். இது ஒரு பிளக் அண்ட் பிளே உங்க வீட்டிலேயே நிறுவலாம். இன்ஸ்டால் பண்ண வீடியோ லிங்க் ஐ பட்டன்ல கிடைக்கும். இந்த டூல் பத்தி சொல்றேன். இது நெக்ஸ்ட் க்ரூஸ் நிறுவனத்தின் க்ரூஸ் கான்டோர். இது இப்ப ரொம்ப யூபிடியேட் ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கிற டூல்ல பட்டன் இல்ல, மேல ஸ்டிக்கர் ஒட்டு இருக்கும். ஆனா இப்ப வர எல்லாத்துலயும் பட்டன் இருக்கு. ஆனா நீங்க இப்ப வாங்குற டூல்ல ரொம்ப அழகான பட்டன் இருக்கும். இது ஒரு ப்ளூடூத் குரூஸ் கண்ட்ரோல் டூல். இது வந்து ஒரு குரூஸ் கண்ட்ரோல் டூல் 2012 அப்புறம் வந்த எல்லா கார்களுக்கும் பேருந்தும். ஏன்னா இதுல ஓபிடி பேட் இருக்கு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் ஓபிடி போர்ட்ல தான் இருக்கு. அப்புறம் நீங்க அதை வீட்லயே பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிக விலை எப்படி நீங்க மேனேஜ் பண்றதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பின்னால ஒரு இரும்பு சீட் வச்சிருக்கேன். கார்ல ஒரு மேக்னெட்டிக் போன் ஹோல்டர் இருக்கு. இது என்ன பண்றேன்னா அப்படியே இங்க இதுல பிக்ஸ் பண்றேன். இதனால என்ன வசதினா, நான் ஓட்டும் போது குரூஸ் கட்டுப்பாட்டை ஆன் அல்லது ஆஃப் பண்ண ஒரு பட்டனை அழுத்தினா மட்டுமே போதும். உங்களுக்கு இண்டிகேட்டர் எங்க இருக்குன்னு சொல்றேன். இண்டிகேட்டர் இங்க தான் வச்சிருப்பாங்க. இதுவும் இப்போ அப்டேட் ஆயிருச்சு. இந்த ஸ்டைல் வருது இல்ல, வேற மாதிரி வருது. நான் இதை இங்க வச்சிருக்கேன். இத நீங்க இங்க கூட வைக்கலாம், இல்லன்னா இங்க வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எங்க வேணா வச்சுக்கலாம். நீங்க ஒரு பட்டனை அழுத்தினா குரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆயிடும். நீங்க ஒரு லாங் பிரஸ் பண்ணா முதல்ல இருந்த ஸ்பீட்லயே அது ரன் ஆயிடும். நீங்க ஒரு லாங் பிரஸ் பண்ணா ஸ்பீட் லிமிட்டர் நீங்க செட் பண்ண ஸ்பீட்ல ஆன் ஆயிடும். இது எக்கானமி மோட். இதை பிரஸ் பண்ணா கார் கொஞ்சம் ஸ்லோவாகும். நீங்கள் இதை அழுத்தினால் கார் ஸ்லோ தான் இருக்கும். ஆனால் நீ அதிக மைலேஜ் கிடைக்கும். மேலும் இது ஆக்டிவ் மோடு. உங்க கார் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இது ஒரு பிளக் மற்றும் பிளே டூல். அது உங்களுக்கு வாரண்டியில சேஞ்சும் இருக்காது. வாரண்டி போயிடும்னு நீங்க நினைச்சா, உங்க டீலர் வாரண்டி போயிடும்னு சொன்னா, நீங்க சர்வீஸ் சென்டருக்கு போறப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க உள்ள இருக்கிற டூல் ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் டிஃபரெண்ட் டூல். உங்க கார்ல இதை நான் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவேன். சோ இப்போ இந்த விலையை வந்து வெப்சைட்ல பார்க்க முடியும். காரை பொறுத்து விலை மாறும். இப்போது அதை எப்படி ரிகவர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இதுக்குள்ள குரூஸ் கண்ட்ரோல் வருது. பிரஸ் பண்ணா குரூஸ் ஆன் ஆயிடும். ஆகவே நீங்கள் ஏதேனும் விரைவு சாலையில் அல்லது நீண்ட பயணத்தில் ஒரே வேகத்தில் ஓட்டும் போது இந்த ஒரே வேகத்தால் நீங்கள் நல்ல மைலேஜே பெறுவீர்கள். நம்ப மாட்டீங்க, நீங்க பெட்ரோல் கார்ல நான் குரூஸ் கண்ட்ரோல் மூலமா 15-20 கிலோமீட்டர் மைலேஜ் அதிகம் பெற முடியும். குரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஆன் பண்ண உடனே மைலேஜே அதிகமாறனால மாருதி லிட்டர் டேங்க்ல உங்களுக்கு 5 லிட்டர் மீதி ஆகும். 0.6 லிட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு டேங்குக்கு 5 லிட்டர் 500 ரூபாய், பெட்ரோல் 99 ரூபாய். நீங்களும் ஒரு டேங்குக்கு சராசரியா நீங்க ரூபாய் 500க்கும் மேலாக சேமிக்க முடியும். மாசத்துக்கு 2 டைம் டேங்க் ஃபுல் பண்ணா 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். மேலும் 20 டைம் ஃபில் பண்ணா டூலோட கோஸ்ட் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க சேமிக்கும் பணம் உங்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான். இதுல நீங்க 2 மோட் பார்க்கலாம். எக்கனாமிக் ஸ்போர்ட்ஸ் மோட். நீங்க ஹைவேல போறப்ப ரோடு நல்லா இருந்தா வேகத்தை குறைக்காம ஒரே வேகத்துல போக நினைச்சீங்கன்னா எக்கானமி மோட்ல போங்க. மைலேஜ் அதிகமாயிடும். மைலேஜ் அதிகமாகும். 3வது ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. மலையில மைலேஜுக்காக எக்கானமி மோட்ல போக நினைக்கலாம். ஆனா இல்ல, எனக்கு ஒரு நெக்ஸான் ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு. எக்கானமி மோடு, சிட்டி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு 3 இருக்கு மலையில ஓட்டும் போது. நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட்ல காருக்கு போதுமான மின்சாரத்தை தேவைப்படும் போது சரியான நேரத்துல சரியா கியர் மாத்தும் போது தருது. மலைகள்ல மைலேஜ் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதான் ஸ்போர்ட்ஸ் மோடின் பெனிஃபிட். மற்றும் 4வது முக்கியமான பகுதி அதன் ஸ்பீட் லிமிட். ஸ்பீட் லிமிட் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணா ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பீட், உங்கள் ஸ்பீட் லிமிட் 100 அல்லது 120, 110 இருந்தா நீங்க ஆன் பண்ண உடனே நீங்க ஸ்பீடு ரெக்கார்ட் பண்ண செட் பண்ணி இருக்கிற கேமராக்கள் எதுவுமே ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்பீடுக்கான சலான் 8000 ரூபாய். ஹைவேல அதிகமா சுத்தி வந்தா ரொம்ப அதிகமான லாபம் தான் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. அதே தவிர நீங்கள் யூடியூப்ல நெக்ஸ்ட் க்ரூஸின் தவறுகள் என்று தேடி பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோவும் கிடைக்க பெறாது. இது ரொம்ப சேஃப்டியானது. இது வரைக்கும் அது மேல எனக்கு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரல. அது எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்ல. இது 2 டைப்ல இருக்கு. ஒன்னு பேசிக் டைப், இன்னொன்னு PRO டைப். எது பிடிக்குதோ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வெப்சைட்ல அதை வாங்கலாம். மேலும் நீங்கள் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ராவா 6 மாச வாரண்டி கிடைக்கும். நான் இதை யூஸ் பண்றது எப்படின்னு காட்டுறேன். நான் இப்போ ஹைவேஸ்ல க்ரூஸ் கட்டுப்பாட்டை எப்படி யூஸ் பண்ண முடியும் என்பதை காட்டுறேன். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் டூலே எங்க வேணா வைக்கலாம். இங்கதான் வைக்கணும், அங்கதான் வைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. குழந்தைங்க தொடர தூரத்துல வைக்காதீங்க. முன்னால உட்கார்ந்தா குழந்தைங்க தொட வாய்ப்பு இருக்கு. பொதுவா குழந்தைகளை முன்னால உட்கார வைக்காதீங்க. அவங்கள பின்னால உட்கார வைங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இது இங்க வைக்கிறது தான் இதுக்கு சரியான இடமா இருக்கும். சரி, இந்த ட்ரிப்ல நான் க்ரூஸ் கட்டுப்பாட்டோட 1.4 கிமி தூரம் போயிருக்கேன். இப்போ எனக்கு மைலேஜ் 2987 கிமி கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் ரீசெட் பண்ணலாம். இப்போ ரீசெட் பண்ணிட்டு நான் க்ரூஸ் கட்டுப்பாட்டுல எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும்னு காட்டுறேன்.
முதலில் நம்ம குரூஸ் கண்ட்ரோல் வேகத்தை 50-55 கிமி மணிக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குரூஸ் கட்டுப்பாடை ஆன் பண்ணியாச்சு. எனவே எனக்கு பிரேக் போடுற வேலை இல்ல. இப்போ பாருங்க, வேகம் சுமார் 56 ஓடுது. 4வது கியர்ல இருக்கு. முன்னால மேம்பாலம் வரப்போகுது. லாங் டிரைவ் போக இது ஒரு பெஸ்ட் மெத்தட். லாங் டிரைவ் போற ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க, அண்ணன் நடுவுல வர ட்ரை பண்றான். ஆனா இப்ப நாங்கள் அதை விட மாட்டோம். ஏன்னால் நாங்கள் மைலேஜ் பெற ட்ரை பண்றோம். நாம இங்கே 280 மைலேஜ் பார்க்க முடியும். ஏனில் நாம மேம்பாலத்திலிருந்து கீழே வரோம். இப்போ நாம ஸ்பீட் 50 செட் பண்ணிருந்தோம். அதே வேகத்துல போவோம். இப்போ ஸ்பீட் 55 நாம கொஞ்சம் அதிகம் பண்ணுவோம். இப்போ M57க்கு பக்கத்துல வந்துருச்சு. ஸ்பீட் இப்போ M58 ஆயிடுச்சு. நீங்களே இங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் 59 கிமி ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோம். நமக்கு 28 கிமி மணி மைலேஜே கிடைக்கிறத பார்க்க முடியுது. இப்போ டிராபிக்ல போக போறோம். அடுத்தது நம்ம கிளச்சை அல்லது பிரேக்கை அழுத்தினால் குரூஸ் கட்டுப்பாடு அதுவே தானாவே டீஆக்டிவேட் ஆகிறத பார்க்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான சிறப்பு. இது எல்லாத்துக்கும் காமன் டூலா இருக்கு. இங்கே நம்ம பிரேக் போட போறோம். பிரேக் போட்ட உடனே குரூஸ் கட்டுப்பாடு டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாங் பிரஸ் பண்றோம். கார் இப்போ ஸ்பீட் பிக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க, வேகம் தானே அதிகமாகிட்டே போகுது. என்னது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கு இங்கே ஹைவேல 21.1 மைலேஜ் கிடைக்குது. ஹைவேல நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஸ்பீடா போகணும். இப்ப கார் ஸ்பீடா போகுது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீட் ரீச் அடையும் போது ஆர்பிஎம்க்கு ரீச் ஆகும்போது 5 கியரும் போட்டாச்சு. பிரேக் போடணும். இப்போ இங்கே நாங்கள் மீண்டும் ஸ்பீடை தொடரலாம். ஸ்பீட் அதிகமாகுது. அம்மா 2 வேகமா போக ஆரம்பிச்சது. நமக்கு 21.9 கிமி மைலேஜே கிடைக்குது. மறுபடியும் பிரேக் போடணும். ட்ரக் வருது. அதனால இங்க ரெஸ்யூம் பட்டனை அழுத்துவோம். அது மறுபடியும் 5வது கியர்ல ஸ்பீட் எடுக்கும். நாம எக்கானமி மோட்ல போயிட்டு இருந்தோம். ஆனா நம்ம டோல் பிளாசாவுக்கு வந்துட்டோம். 10 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண இன்னும் 700 மீட்டர் போகணும். இது 231 கிமி மணி மைலேஜ் காட்டுது. உங்களுக்கு கேமராவில் முழுசா காமிக்கிறேன். 22 கிமி காமிச்சா நம்ம 20 கிமின்னு வச்சுக்கலாம். உங்க டேங்க்ல மைலேஜ் ஏற்கனவே 15 கிலோமீட்டரா இருக்கிறது. 5 கிலோமீட்டர் அதிகமாகுதுன்னா அது உங்களுக்கு லாபம் தானே. 10 கிமி கம்ப்ளீட் பண்ணிடும். 27 கிமிக்கான மைலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. பிரேக் போட்டதும் குரூஸ் கட்டுப்பாடு ஸ்டாப் ஆயிடும். இப்போ உங்களுக்கு துல்லியமா எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் என்பதை காட்டப் போகிறேன். 26 கிலோமீட்டர், 10.3 கிலோமீட்டர், 1 லிட்டருக்கு 22.6 கிலோமீட்டர். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, நீங்க வாங்குற காசை எடுத்துடலாம். இந்த செலவை ஈஸியா மீட்கலாம். ஆனா இந்த டூல் வாங்கினா ஓவராலா உங்களுக்கு ஒவ்வொரு டேங்குக்கும் அதிகமான ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும். இது நெக்ஸ்ட் குரூஸ் டூல். இதை வாங்க இந்த வெப்சைட்டை பயன்படுத்துங்கள். மேலும் நீங்கள் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா 6 மாசம் வாரண்டியை பெறுவீர்கள். இது பயன்படுத்த மிக ரொம்ப எளிதானது. நல்ல ஃபீட்பேக் இருக்கு. எந்த டைரக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். அது பேட்டர்ல ரன் ஆகுது. சோ இதுல ப்ளூடூத் க்ரூஸ் கண்ட்ரோல் டூல் இருக்கு. மெயின் யூனிட் இங்க கீழே இருக்கு. கிளவ் பாக்ஸ்ல OBD போர்ட் இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளவுதான். நான் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை.